மாப்பிள்ள நம்ம ஃப்ரெண்டு தான். பொண்ணு நல்லா இருக்குல்ல? முதல்ல கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டான். அப்புறம் நான் அட்வைஸ்லாம் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி உட்கார வச்சேன். ஜோடி பொறுத்த நல்லா இருக்குல்ல? நம்ம செலக்ஷன் ஆச்சு. இதை வந்துடுறேன். ஓம் தத்புருஷாய ஸ்வாஹா. சார் என்ன சார் கல்யாணமே முடியல, அதுக்குள்ள புறப்பட்டீங்க? ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்காது. அப்படியா? ஜோதி அந்த பையனு என்னங்க சார்? போயிட்டு வாங்க. ஓம் மகாலட்சுமி நமः. ஓம் தானியலட்சுமி நமः. ஓம் சௌபாகியலட்சுமி நமः. ஓம் வித்யாலட்சுமி நமः. ஓம் வீட்யலட்சுமி நமः. ஓம் கஜலட்சுமி நமः. ஓம் அஷ்டலட்சுமி நமः. ஓம் ஐஸ்வர்யலட்சுமி ஆமாமா, அந்த பொண்ணு நல்லா இருக்கு. ஓம் சந்தானலட்சுமி நமः. ஓம் சர்வஸ்யாம் சர்வசதுர்கே சர்வமேவ தேனாः ப்ரோதி சர்வம் ஜஜதி. ஓம் யோ வேதாஹம் பிரம்மணோ வேதாம் தஸ்மை பிரம்ம ச பிரம்மாச்ச ஆயுர்கீர்த்தம் பிரஜாந்ததுः. ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते. माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना कण्ठे बद्धानिं शुभगे त्वं जीव शरदां शतम्. माङ्गल्यधारणो शुभमुहूर्तो अस्तु प्रतिष्ठितमस्तु. शतमानं भवति शताय पुरुषः शतेन्द्रजम् आयुष्येवेन्द्रजे प्रतिष्ठति. धनं धान्यं पशुं भगपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः. रोजनो रोजमानः शोभनः शोभमानः कल्याणः. மாப்பிள்ளையோட மச்சினர் வர சொல்லுங்க, மோதிரம் போடணும். ஏப்பா தம்பி, உனக்கு வாழ்வு கூப்பிடுறாங்கல்லப்பா. உனக்கு என்ன வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணும்? வா, வச்சிருக்காங்க பாருங்களேன். வருமானம் வருது பதுங்குற. மனோகர், மாமா போடுற மோதிரம் இப்பவே நெளியுது. பாத்து எங்கயாவது கைட்டு வைக்கும் போது மேல ஒரு பேப்பர் வெயிட் வை, இல்லன்னா பறந்து போயிடும். எழுந்திருச்சு கையை பிடிச்சுண்டு 3 பிரதட்சணம் வாங்கும். மாப்பிள்ள, அப்பா அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணீங்க. சதமானம் பவதி சதாய புருஷ சதேந்திரய கடம் தானியம் பசும் பகபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயுः. மாப்பிள்ள, உன்னோட அம்மா காலையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. டேய் பாஸ்கரா, கொஞ்சம் நில்லு. ஏன் ஐயரே, உங்களுக்கு அறிவில்ல? உன்னோட அம்மா தாலி எடுத்தவ. இந்த மாதிரி நல்ல காரியத்துல வந்து நிக்கிறதே அபசகுணம். அவங்க நடைமுறையை புரிஞ்சுக்காம இங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க சொல்றீங்க. எந்த காலத்துல என்ன பேசுற? அதெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு இருக்கீங்களா? அடுத்தவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்க சொல்லி என் பிள்ளைய பலிகடை ஆக்க முடியாது. அம்மாடி, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுறியா? அபி, இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் சாரதா தான் உனக்கு அம்மா. சாரதா, நீ ஆசீர்வாதம் பண்ணு. போ. ஆண்டி அழாதீங்க.
நல்லா இருங்க நல்லா இருங்க எந்திரிமா. கீழே போயிட்டு பெரியவா கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அங்க அவ என்னென்ன கஷ்டப்பட போறாளோ. சரிங்க சார். நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்து சாப்பிட போங்க. ஹலோ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அபி, என்னோட வாழ்த்துக்கள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன் மனசு போலவே என்னன்னைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும். அந்த செயினை போட்டு விடுமா. தேங்க்ஸ் மேடம். ஐயோ, செயின் போடுறாடி. நோட் பண்ணிக்கோ, நோட் பண்ணிக்கோ. பேப்பர் இல்லையே. இருங்க. இந்த முடிச்சு செயினுக்கு. செயின் நல்லா வாங்க. அபி, உனக்காக ஒரு சின்ன gift. கை காட்டு. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்ஸ் உஷா. ஐயோ, என்னடி இந்த புள்ள பிரேஸ்லெட் போடுது? இன்னொரு முடிச்சு போடுறமா? போடு போடு. ரெண்டாவது முடிச்சு போடு. நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தல. வந்துருச்சு வந்துருச்சு. வந்துருச்சுடி. நல்லா இருக்கா? அபிமா நல்லா இந்தாங்க. இது யாரு? தெரியலையே. என்னமோ ஜெமினி சர்க்கஸ்ல இருந்து ஓடி வந்த ஜோக்கர் மாதிரி இல்ல? ஐயா. தேங்க்யூ கிருஷ்ணன் சார். என்ன இத்தனோண்டு மோதிரம்? ஆத்தி, தங்க மோதிரம். இந்த குள்ளு கூட மோதிரம் போடுறா. அதுக்கு இன்னொரு முடிச்சு போடுவா. போடு 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 போடு. நடுவுல போடுறேன். கூட வேலை பார்க்கறவ போல இருக்கு. இந்த மோதிரம் மாப்பிளைக்கு தான். என் வீட்டுக்காரருக்கு தானே. சரி உரத்தா. ஐயோ, இது சுண்டு வரல பொருந்தோம். ஏன் வணக்கம் சார். வாங்க சாப்பிடலாம். இது நம்ம வீட்டு கல்யாணமா? நான் சாப்பிட்டுக்கிறேன். அபி தான் டயர்டா இருக்கா, கூட்டு போங்க. போமா. அவங்க முதல்ல சாப்பிடட்டும். வா அபி. உஷா, நீ கூட்டிட்டு போமா. இதோ வரேன். ஐயோ, ஐயோ. என்னடி? புள்ளையும் சேர்ந்து போறா. தாலி கட்டின உடனே விழுந்துருவானுங்கடி இவனுங்கெல்லாம். சேச்சே. அம்மா சாப்பாடு சாப்பிடலாமா நம்மள? சீ, சும்மா இரு. இதோ அந்த அபியோட ஆத்தா சும்மா தான் நிக்கிறா. அவளை சோறு கொண்டு வர சொல்லு ரூமுக்கு. போ. வா. வாமா போலாம். அபியக்கா, நல்லா சாப்பிடு. பசிக்கல. அது எப்படி பசிக்காம இருக்கும்? நீ ரொம்ப டயர்டா இருப்ப. உனக்கு கண்டிப்பா பசிக்கும். சாப்பிடு. என்ன சாப்பிடுறேன். உங்க அக்காவை விழுந்து விழுந்து கவனிக்கிற, என்ன கண்டுக்க மாட்டேங்கிற? என்ன பண்றது மாமா? தங்கி தங்கி சாப்பிடுறவங்கள கூச்சப்படாம சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். நீங்க தான் கூச்சமே படாம பாத்தி கட்டி அடிக்கிறீங்களே. அப்புறம் என்ன உபசரிப்பு? ஏய் சும்மா இருடி. பாருடா, அதுக்குள்ள வீட்டுக்காரருக்கு சப்போர்ட்டா? அக்கா, மாமாவை கிண்டல் பண்றது குழந்தையாளோட பிறப்புரிமை. அதை நீ கண்டிக்க முடியாது. சும்மா அபி. இருடியா. வெரி குட் வெரி குட். அப்படியே ஊட்டி விடுங்க மாமா. ஏய் என்ன பேசுற? சரி மாமா, இப்ப எதுக்கு அக்காக்கு ஸ்வீட் கொடுக்குறீங்க? ஸ்வீட்டை நான் முழுசாவை சாப்பிட முடியும். எனக்கும் அபிக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் என் பொண்டாட்டி, மை பெட்டர் ஹாஃப். இனிமே என் வாழ்க்கையில எது நடந்தாலும் எது இருந்தாலும் எனக்கும் அவளுக்கும் பாதி பாதி. உஷாக்கா, மாமா சொன்னதை கேட்டிங்களா? அபிகாக்கு இனிமே எல்லாம் பாதி பாதியாம். இப்போ அவர் சொன்னதுல உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு நீ இந்த குதி குதிக்கிற? எனக்கு புரியாதாக்கும். இன்பம் துன்பம் சுக துக்கம் எல்லாத்துலயும் அபிகாக்கு பாதி பாதின்னு மாமா சொல்றாரு. பாத்துமா, இன்பத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு துன்பத்தை மட்டும் அபிகாக்கு கொடுத்துட போறாரு. இல்லைன்னா சுக துக்கத்துல சுகத்தை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு துக்கத்தை எல்லாம் அபிகாக்க தலையில கட்டிடுவாரு. உஷா எப்பவுமே அப்படிதான். ஏதாவது வித்தியாசமா பேசுவா. எல்லாம் லவ் பண்ணா சரியா போயிடும். ஏன் உஷாக்கா நீங்க யாரையுமே லவ் பண்ணல? இங்க பாரு ஆர்த்தி, நான் இப்போ உன் கூட வாயாடுற மூட்ல இல்ல. என்ன விட்டுரு. சரி, லவ் பண்ண வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கோங்க. கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா எவனை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. என்ன உஷாக்கா சொல்றீங்க? யாராவது ஒரு நல்ல ஆம்பளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆமா உஷா, நீ கொஞ்சம் சீரியஸா தேடன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு நல்ல மனுஷன் கிடைப்பான். இங்க பாரு அபி, இந்த காலத்துல கல்யாணம்ன்றது ரொம்ப ரிஸ்கியான வேலை. பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க, சிரிச்சு பேசுறாங்க,
பிரியமா பேசுற மாதிரி இருக்கும் ஆனா ஏமாத்துறாங்க. என்னடி சொல்ற? ஆமா அபி, இப்பெல்லாம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஜட்ஜ் பண்ண முடியல. மனசுக்குள்ள 1000 வக்கரத்தை வச்சுக்கிட்டு வாயால இனிப்பா பேசுற ஆம்பளைங்க இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஏன் நம்மளை சுத்தி அந்த மாதிரி ஆம்பளைங்க நிறைய இருக்காங்க. ஆமா உஷா, நீ கரெக்டா தான் சொல்ற. நம்ம தொல்காப்பியன் வக்ரம் பிடிச்ச ஆளு நம்ம பக்கத்திலே தானே இருக்கான். மூஞ்ச பார்த்தா அவ்வளவு அப்பாவியா இருக்கும், ஆனா உள்ள பூரா விஷம்தான். என்னாச்சு என்னாச்சுங்க? உங்களுக்கு ஏன் பொறையேறுது? இல்ல தண்ணி 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 குடிங்க. ஆமா, உங்களை மனசுக்குள்ள யாரோ கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. அதான் கரெக்ட். ஆறு 7 8 9 10 பெருமாள் 1001. பெருமாள் 1000. வைரமணி 1001. வைரமணி எவ்வளோ? வைரமணி 1001. வைரமணி 1001. வெங்கராஜன் அடையார் 2001 எழுதிக்கப்பா. வெங்கராஜன் அடையார் 2001. வெங்கராஜன் அடையார் 2001. வாங்க வாங்க. எவ்வளோங்க? 501. உங்க பேர் என்னங்க? கணபதி வலசரவாக்கம். கரெக்டா எழுதி கணபதி வலசரவாக்கம் கணபதி 101. வலசரவாக்கம் எழுதிட்டீங்களா? 101. வண்ணாரப்பேட்டை பாபு. வண்ணாரப்பேட்டை பாபு. வண்ணாரப்பேட்டை பாபு. வண்ணாரப்பேட்டை பாபு 101. 101. உங்க பேர் என்னங்க? சேது மணப்பாக்கம். சேது சேது மணப்பாக்கம். சுங்குவார்பட்டி முனிரத்னம். என்னங்கண்ணா பேண்ட் ஷர்ட் போட்டு பேர் இப்படி கேவலப்படுத்திட்டீங்க? ஓகே, நல்லதுங்கண்ணா. இருந்து சாப்பிட்டு போங்கண்ணா. நல்லதுங்க நல்லதுங்க. அண்ணா நீங்க வாங்கண்ணா. எவ்வளவுங்கண்ணா முக்கிய? சரி. என்னங்கண்ணா பேங்க் கட்டா வரமாட்டேங்குது போல இருக்கு. என்னையா அது? 11 ரூபாய் எழுதிங்க. யோ, இன்விடேஷனே 15 ரூபா. இதுல 11 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்க. பிச்சைக்கார பையல நான் போட்டு போயா. யோ போட்டு போயா. மறந்துடாம பேர் எழுதிங்க. ஆமா ஆமா, உன் பேரை நான் கல்வெட்டுல எழுதி கிளிக்கிறவா. போவானா? வாங்க 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 தம்பி வாங்க. மாப்பிள்ளை கூட நம்மளுதாங்க. வாங்க வாங்க. எவ்வளவுங்கண்ணே மொய்யி? நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க தானே? அங்கய்யா இருக்கிறது 4 முடி. முடிக்கு 1 ரூபாய் எழுத போற. அதுல பொண்ணுடா மாப்பிள்ளோட வேக்கான வேற. நேரண்டா. என்ன மாப்பிள்ள சோகமா உட்கார்ந்திருக்கீங்க? அந்த வயிற்றுல அம்மா கேக்குறீங்க? ஐயோ, இது என்ன மாப்பிள்ள வறண்ட கிணறு மாதிரி? அதே நிலைமை தானுங்க அத்தை. எலெக்ஷன் டைம்ல தோத்து போற கட்சி பூத்து பக்கம் ஒரு வயல் வர மாட்டானே, அந்த மாதிரி ஒரு வயல் வர மாட்டேங்கிறான். அங்க அமுக்குறானுங்க பாருங்க. ஐயோ, அப்ப 5000 ரூபாய் கூட தேராது போல இருக்கு. தேரவே வாய்ப்பில்லை. அத்தை, அழகான ஒரு பையனை பெத்து வச்சீங்க, ஆம்பளை மாதிரி ஒரு மருமகனை எடுத்து வச்சிருக்கீங்க. ஆனா நம்ம குடும்பத்தை விட அங்க பாருங்க 3 பொட்டையா பெத்து வச்சிருக்கிற ஃபேமிலிக்கு மொய்யா குமிது பாருங்க. அவ்வளவு கலெக்ஷன் மாப்பிள்ளாங்க. லீவு நாள்ல போட்ட சகிலா படம் மாதிரி கும்பல். என்ன சொல்றீங்க? அது மாப்பிள்ள, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியால எல்லாம் இருக்கிறதா சொன்னீங்களே, யாரும் வரலையா? நீங்க வேற மாமா நேரம் கட்ட நேரத்துல வயிற்றுச்சல் கிளப்பிட்டு. ஏங்க இப்படி வாங்க. ஏமாப்பா, அபிக்கு தான் பாஸ்கர் தாலி கட்டியாச்சுல்ல, அப்ப அபி நம்ம வீட்டு பொண்ணு தானே, அப்போ அதுவும் நமக்கு தானே. ஐயோ, இது உனக்கே நல்லா இருக்கு. நல்லா இருக்கே. சும்மா இருங்க மாமா, சேம் சைடு கோல் போட்டு. அதானே. அத்தை, நல்ல ஐடியா கொடுத்தீங்க. அவங்க வீட்டு பணம் இனிமேல் நம்ம வீட்டு பணம் மாதிரி. அந்த மொய்ய நான் எப்படி கடத்திட்டு வரேன்னு பாருங்க. சும்மா இருங்க, பூனைய மடியில கட்டிட்டு வந்த மாதிரி. மாப்பிள்ள இங்க பாருங்க, உங்க வீட்டு பொண்ணு எப்ப எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாச்சோ அப்பவே இந்த மொய் பணமும் எங்களை சேர்ந்ததுங்க. என்ன பதிலுக்கு இனிமேல் நாங்க மொய் எழுதிட்டு போகணும். எழுதிட்டு போறோம். இத பாருங்க,
நீங்க பேசுறது கொஞ்சம் கூட பிராக்டிக்கலா இல்ல. பேசணுன்றதுக்காக பேசாதீங்க. பேராசப்படுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. இங்க பாரு, பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஊடால நீ என்ன பேசிட்டு இருக்க? உங்க அக்கா கழுத்துல தாலி ஏறி போச்சுக்கிற திமிரா? அபி சொல்லி வை, நீ தான் எங்க வீட்டுல வாழ போற பொண்ணு. இந்த வாயாடி பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. பாத்தீங்களா இப்ப கூட மிரட்டுற மாதிரி தானே பேசுறீங்க. ஆனந்தி நீ கொஞ்சம் பேசாம இருமா. தம்பி கொஞ்சம் யோசனை பண்ணி பேசுங்க தம்பி. இங்க பாருங்க, நல்லா யோசிச்சாங்க அண்டாவையும் தூக்கிட்டு வந்திருக்க. முடிவு தானுங்க. ஏய் தின்னி பண்ணாரா போ, அங்க நிறைய பேர் முய் எழுதிட்டு இருக்காங்க. அண்டா நேரம் ஒண்ணு தூக்கிட்டு வா, கணக்கு எழுதணும்ல. ஏமாந்துட கூடாது. ஆமா பாரு ஏய் வாக்குல சுத்த வேணாண்டி. மொய் படத்துல இருந்து திருப்பி தரேன்னு சொல்லுதுன்னா எங்கிட்ட பணம் வாங்கினேன். இப்ப பாரு பணத்தை எல்லாம் தூக்கிட்டு போறான். ஷோ சத்தம் போடாதீங்க, அவங்க தான் தூக்கிட்டு போயிட்டாங்களே. ஆமா, அந்த கும்பல் கொள்ளையடிக்கிறதுக்கு என் படம் தான் கிடைச்சதா? சித்தப்பா கோவப்படாதீங்க, உங்க பணத்தை நான் கொடுத்துடுறேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொடுத்துறேன். பாருமா, நீ வற்புறுத்தி கூப்பிட்டேங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு வந்த. இப்ப ஏன்டா வந்தோம்னு இருக்கு. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆறீங்க. அபி உங்க பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு நான் கேரண்டி. என்னது கேரண்டியா? நீ என்ன ரிசர்வ் பேங்க் கவர்னரா? பணத்தை தூக்கிட்டு போறான், அவனை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆளுக்கு என்ன சமாதானப்படுத்துறீங்க? இந்த கல்யாணத்துக்கு நான் வந்திருக்கவே கூடாது. நான் சமாதானப்படுத்திட்டு வரேன். என்னம்மா? சரி, கல்யாணத்துல சாப்பாடு செலவுல பேலன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு 24,000 ரூபாய் இருக்கும். நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? 14,000 தான் இருக்கு. அப்போ 10,000.